செய்திகள் தொடர்கின்றன. பாகிஸ்தானில் பெஷாவர் அருகே இன்று காலை நடந்த சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பில் 29 பேர் உடல் சிதறி பலியானார்கள். பாகிஸ்தான் நாட்டில் தீவிரவாதிகளின் அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. தினமும் நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியில் குண்டுகள் வெடித்து அப்பாவி மக்கள் பலியாகின்றனர். இன்று காலை பெஷாவர் அருகே பழங்குடியினர் வசிக்கும் பகுதியில் உள்ள பேருந்து நிலையத்தில் சக்தி வாய்ந்த குண்டு வெடித்தது. இதில் 29 பேர் பலியானார்கள். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த தாக்குதலில் பல வாகனங்களும் சேதமடைந்தன. இந்த குண்டுவெடிப்புக்கு எந்த தீவிரவாத இயக்கமும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. மெக்சிகோ நாட்டில் போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களுக்கு இடையே நடந்த மோதலில் 15 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களின் உடல்கள் சாலையோரம் வீசப்பட்டு கிடந்தன. மெக்சிகோ நாட்டில் போதைப் பொருள் கடத்தல் தொழிலில் பலரும் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறு போதைப் பொருள் கடத்தும் கும்பலைச் சேர்ந்த இரு கோஷ்டியினர் அந்த நாட்டின் மொராலியா என்ற இடத்தில் மோதிக்கொண்டனர். இதில் ஒரு தரப்பினர் துப்பாக்கியால் சுட்டதில் 15 பேர் குண்டு பாய்ந்து பலியானார்கள். அவர்களது உடல்களை எதிர்த்தரப்பினர் சாலையில் வீசிவிட்டு சென்றுவிட்டனர். 2 நாட்களுக்கு பிறகு அந்த உடல்களை போலீசார் மீட்டனர். இதில் பலரது உடல்கள் அழுகிய நிலையில் காணப்பட்டது. மெக்சிகோ நாட்டில் போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களுக்கு இடையே நடந்த கலவரத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 46,000 பேர் பலியாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி, சென்னை, மதுரை. இன்றைய தங்கத்தின் விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 2,586 ரூபாய். 1 பவுன் ஆபரண தங்கம் 20,688 ரூபாய். 24 கேரட் தங்கம் 10 கிராம் 27,655 ரூபாய். இன்றைய வெள்ளியின் விலை நிலவரம். 1 கிராம் வெள்ளி 55 ரூபாய். 1 கிலோ வெள்ளி 51,390 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற தேமுதிகவின் மூல முழக்கத்தின் அடிப்படையில் வரும் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு பொங்கல் பொருட்களை கட்சி நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வழங்குகிறார். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து தியாகராய நகரில் சீல் வைக்கப்பட்டிருந்த கடைகள் இன்று மாலை திறக்கப்பட்டன. பேருந்து கட்டண உயர்வுக்கு எதிராக வழக்கறிஞர்கள் சார்பில் தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் தமிழக அரசு அளித்துள்ள விளக்கத்தை தொடர்ந்து வழக்கை 1 வாரம் தள்ளி வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் அண்ணா ஹசாரே குழுவினர் பிரச்சாரத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம். வணக்கம்.